இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற சின்ன ஒரு கவனக்குறைவுனால ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ரியர் வீல் பேரிங் வந்து கட் ஆயிருச்சு. ஒரு பேரிங் வந்து சுத்தமாவே கட் ஆயிருச்சு. இன்னொரு பேரிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து டேமேஜ் ஆயிருச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஷேக் பண்றது. இதனால வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து வண்டியோட ஃபுல் வெயிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடாவே வந்து பேலன்ஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கேலிபர் இருக்குது பாத்தீங்களா, அந்த கேலிபர்ல வந்து சுத்தமா வந்து அதாவது இந்த டிஸ்க் பிளேட் வந்து உடைஞ்சிருச்சு. அது போக பாத்தீங்கன்னா இந்த சென்சார் ஏபிஎஸ் சென்சார் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ல வந்து தேய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஸ்டெப் உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த கண்டிஷன்ல இவங்க செக் பண்ணதுனால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேலையோட முடிஞ்சிருச்சு. அப்படி சப்போஸ் நம்ம வந்து இதை செக் பண்ணாம விட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கண்டிப்பா கிரியேட் ஆயிருக்கும். அதனால பிரேக் ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அதனால நீங்க அதை வந்து கரெக்டா ஸ்டார்டிங்லேயே வந்து